போராட்டத்தால் முறை கிடையாது. You can't detain me. உங்களுக்கு இந்த அதிகாரம் கிடையாது. சென்ட்ரல் மினிஸ்டர் நிறுத்தத்துக்கு you can't any right. நான் ஏன் இந்த ட்ரெடிஷனல் பாதையில் லேம்ப் போடக்கூடாது, ட்ரெடிஷனல் பாதையில் லேம்ப் போடக்கூடாதுன்னு சொல்லுங்க. அப்ளிகேஷன் இல்லை. சரி, நான் மட்டும் தனியாக போகிறேன். கொடுங்க, நான் போகிறேன். நான் போகிறேன். கொடுங்க, இருங்கப்பா. நீங்கள் வேணும் கொடுங்க. மாவட்டத்தில் எல்லாருமே 2 மாவட்டத்தில் நீங்கள் போங்க சார். இதில் இங்கே நிறுத்துங்க. எல்லாம் இங்கே எங்கடா அந்த கேமரா கொஞ்சம் திமுக காட்டுற மாதிரி கிடையாது. பின்னாடி விஷயங்கள், ஒரு விரும்பத்தகாத விஷயங்கள்ல மக்களுடைய, குறிப்பாக பெரும்பான்மையான மக்களுடைய, இந்து மக்களுடைய மனதை புண்படுத்தும் விதமாக இந்து வழிபாட்டு உரிமை, குறிப்பாக சைவ வழிபாடு, முருக வழிபாடு செய்கின்ற இடங்களில் இந்த பகுதியில் விரும்பத்தகாத சம்பவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசாங்கம் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியும், 1931 பிரிவி கவுன்சிலில், அப்போ அந்த பிரிவி கவுன்சிலுடைய நீதிமன்றத்திலேயே இந்த ஒட்டுமொத்த மலையும் மொத்தம் 33 சென்ட் தவிர ஒட்டுமொத்த மலையும் முருகப்பெருமானுக்கே சொந்தம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை மீறி இந்த தீர்ப்புக்கு மாறாக 1983 ரெவன்யூ டாக்குமெண்ட்ஸில் திடீரென அந்த யூடிஆர் பதிவில் இந்த மலை தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய ரெவன்யூ டாக்குமெண்ட்டில் சிக்கந்தர் மலை என்று தவறாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். வருவாய்த்துறை ஆவணங்களில் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் என்றே இருக்க வேண்டும், மலை என்று தான் இருக்க வேண்டும், ஆனால் மாறாக கொடுத்திருக்கிறார்கள். 1994 நடந்த நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பில் மலையில் உச்சியில் 30 ஆண்டுகளாக இந்து சமுதாயத்தின் மேலே மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த 1994 ஜட்ஜ்மெண்ட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்து சமய அறநிலைத்துறை மலை மேலே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிற அந்த உயர்நீதிமன்ற ஆணையை, நீதிமன்ற ஆணையை இந்து அறநிலைத்துறை மதித்து மலை உச்சியில், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற உடனடியாக முன்வர வேண்டும். தமிழகம் முழுவதும் இருக்கின்ற, உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்கள் சார்பாக
முருகபெருமானை வழிபடுகின்ற முருக பக்தர்கள் சார்பாக இந்த கோரிக்கையை நான் வைக்கின்றேன். உடனடியாக இந்து அறநிலைத்துறை நம்மளுடைய திருப்பரங்குன்றம் மலை மேலே மலை உச்சியில் கார்த்திகை தீபத்தை ஏற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கோயில் ஒரு சைவ திருத்தலம். நம்ம தெரியும், நம்ம ஊர்களில் கருப்பனார் வேண்டுறோம், கருப்பனாருக்கு நம்ம பலியிடுதல் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி மதுரை வீரன் சாமிகள் வேண்டும் போது அங்கே பலியிடுறோம். அது நாம் அந்த கிராமத்தை காக்கின்ற கோயில்களில் காவல் தெய்வங்களை போற்றும் விதமாக நாம் கொண்டாடும் பொழுது அங்கு நாம் பலியிடுகின்ற வழக்கம் நம்மளுடைய இந்து சமுதாயத்தில் காலங்காலமாக நாம் போற்றிக் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் எந்த ஒரு முருக பெருமான் இருக்கின்ற இடத்துலையோ அல்லது ஒரு சைவ வைணவ தலத்திலேயோ அல்லது ஒரு சைவ தலத்திலேயோ இந்த பலியிடுகின்ற சம்பவம் எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கின்ற போது நாம் திருப்பரங்குன்ற மலை மேல ஒரு விரும்பத்தகாத சம்பவங்களை நடத்த முன்வந்திருக்கோம் அல்லது நடத்தியவர்களை அவர்களை உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறையானது அவர்கள் மேலே நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்யப்பட வேண்டும். இங்கே இருக்கின்ற மக்கள் அமைதியான மக்கள், அனைத்து தரப்பினருமே காலங்காலமாக சைவ தலங்களிலோ அல்லது வைணவ தலங்களிலோ பலியிடுவது என்பது நடைமுறையில் எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே அதை வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு முயற்சியை செய்தவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை. இதை நாங்கள் எங்களுடைய முருக பக்தர்கள் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் நாம் ஏற்கனவே வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய பேரணி எல்லாம் கூட இங்கே நடத்தி நம்மளுடைய இந்து முன்னணி மாநில தலைவர் அவர்கள் தலைமையில் அவரெல்லாம் கூட கைது செய்யப்பட்டு எங்களுடைய தலைவர்கள்லாம் வீடுகளிலேயே கைது செய்யப்பட்ட சம்பவங்கள்லாம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆகையால் ஒரு நல்ல சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக நாம் எங்களுடைய பகுதி, என்னுடைய வழிபாட்டு முறை, என்னுடைய வழிபாட்டு உரிமை, என்னுடைய சென்டிமெண்ட்டை யாரும் அவமதிப்பதோ அல்லது அதை மீறுவதையோ எந்த நேரத்திலையும் அனுமதிக்க முடியாது. அதனால் நாம் இந்த பகுதியில் நம்மளுடைய வழக்கம் என்ன, நம்மளுடைய நடைமுறை என்ன, அதை அனைவரும் பின்பற்ற வேண்டும்.